வணக்கம் ஆன்மீக அன்பர்களே. இன்று நாம் அறிந்து கொள்ளப் போவது திருக்கோஷ்டியூர் பகுதியில் அமைந்துள்ள புகழ்பெற்ற திருக்கோஷ்டியூர் சௌமிய நாராயண பெருமாள் கோவிலில் விளக்கெடுக்கப் போகும் முன் வீட்டில் செய்ய வேண்டிய வழிபாடு என்ன? வேண்டுதல் நிறைவேறிய விளக்கை வாங்குவது எப்படி? விளக்கை வீட்டில் வைத்து வழிபடும் முறை என்ன? வேண்டுதல் நிறைவேறியவுடன் அந்த விளக்கை என்ன செய்ய வேண்டும்? மாசி மகம் தவிர்த்து பிற நாட்களில் இந்த வேண்டுதல் விளக்கை ஏற்றலாமா? உங்களின் அனைத்து கேள்விகளுக்கும் சரியான விளக்கமாக இந்த பதிவு இருக்கும். திருக்கோஷ்டியூர் சௌமிய நாராயண பெருமாள் கோவில் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாகும். இத்தலத்தில் அருள்பாலிக்கும் சௌமிய நாராயணரை மனமுருகி வழிபட்டால் குடும்ப பிரச்சனைகள், சொத்து தகராறுகள், திருமணத் தடைகள் நீங்கி தொழில் வளர்ச்சி, குழந்தை பாக்கியம், சொந்த வீடு போன்ற நன்மைகள் கிடைக்கும் என்பது பக்தர்களின் உறுதியான நம்பிக்கை. ஆண்டுதோறும் மாசி மாதம் மகம் நட்சத்திரத்தில் நடைபெறும் புனித தெப்பத் திருவிழா நாளில் இத்தலத்திற்கு வந்து பக்தியுடன் விளக்கேற்றி வேண்டுதல் வைத்து வழிபாடு செய்தால் அடுத்த மாசி மகத்திற்குள் அது நிறைவேறும் என்று பக்தர்கள் நம்புகின்றனர். இந்த சக்தி வாய்ந்த வழிபாட்டை முறையாகச் செய்தால் மட்டுமே அதன் முழு பலனை பெற முடியும். நடப்பு ஆண்டில் மாசி மகம் மார்ச் 2 திங்கட்கிழமை காலை 8:17 ஆரம்பித்து மார்ச் 3 செவ்வாய்க்கிழமை காலை 8:07 வரை உள்ளது. பௌர்ணமி திதியானது மார்ச் 2 திங்கட்கிழமை மாலை 6:29 ஆரம்பித்து செவ்வாய்க்கிழமை மாலை 5:22 வரை உள்ளது. திருக்கோஷ்டியூரில் விளக்கெடுக்கும் திருவிழா 3 நாட்கள் நடைபெறும். சில பக்தர்கள் மகம் நட்சத்திர நாளில் விளக்கு எடுத்து செல்கின்றனர். மேலும் சிலர் மகம் நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேரும் நாளில் வந்து விளக்கு எடுத்து வழிபடுகின்றனர். இந்த புனித வழிபாட்டின் முறைகளை சரியாக அறிந்து செய்து கொண்டால் வேண்டுதல்கள் நிச்சயம் நிறைவேறும் என்பது பக்தர்களின் அனுபவ சாட்சி. திருக்கோஷ்டியூருக்கு சென்று விளக்கெடுக்கும் முதல் நாளில் முதலில் உங்கள் வீட்டை முழுவதுமாக சுத்தப்படுத்த வேண்டும். குறிப்பாக பூஜை அறையை நன்றாக சுத்தம் செய்து ஒரு சமச்சதுரமான வெள்ளை துணியை மஞ்சள் நீரில் நனைத்து உலர வைத்துக் கொள்ளுங்கள். வீட்டில் உள்ள பெருமாள் படத்திற்கு மல்லிகை பூக்களை சூட்டி 2 நெய் விளக்குகளை ஏற்றி வழிபடுங்கள். பின்னர் ஒரு மஞ்சள் துணியில் ஒரு 5 ரூபாய் நாணயத்தை வைத்து அதனுடன் சிறிது குங்குமமும் மல்லிகை பூக்களையும் சேர்த்து முடிச்சாக கட்ட வேண்டும். அந்த முடிச்சை பெருமாள் படத்திற்கு முன்னால் வைத்து திருக்கோஷ்டியூர் சௌமிய நாராயண பெருமாள் கோவில் அருள் பாலிக்கும் சௌமிய நாராயணரை மனதில் நினைத்து உங்கள் வேண்டுதல்களை தெளிவாக சொல்லி என் வேண்டுதல் நிறைவேற வழிகாட்டி அருள் புரிய வேண்டும் என்று மனமுருகி பிரார்த்தனை செய்ய வேண்டும். இவ்வாறு பக்தியுடன் வழிபாடு செய்து காணிக்கையை வைத்த பிறகே திருக்கோஷ்டியூருக்கு சென்று விளக்கு எடுக்க வேண்டும். விளக்கு எடுக்கச் செல்லும் முன் வீட்டிலிருந்தே தேவையான பொருட்களை தயார் செய்து கொள்ள வேண்டும். 11 புதிய மண் அகல் விளக்குகளுக்கு மஞ்சள் மற்றும் குங்கும பொட்டு வைத்து தாமரை தண்டு திரியையும் சுத்தமான பசு நெய்யையும் எடுத்துக்கொள்ளுங்கள். மேலும் புதிதாக வாங்கிய மூடியுடன் கூடிய மஞ்சள் நிற வட்டமான ஒரு டப்பாவை எடுத்து அதற்குள் மஞ்சள் நீரில் நனைத்து உலர்த்திய சமச்சதுரமான சுத்தமான துணியை வைத்து தயாராக வைத்துக் கொள்ளுங்கள். அந்த துணியின் நடுவில் 1 ரூபாய் நாணயம், சிறிது மஞ்சள், குங்குமம் மற்றும் மல்லிகை பூக்களை வைத்து துணியை மடித்து டப்பாவை மூடி வைத்துக் கொள்ளுங்கள். மேற்கண்ட அனைத்தையும் எடுத்துக்கொண்டு கோவிலுக்கு செல்லுங்கள். கோவிலுக்கு சென்றவுடன் முதலில் திருக்கோஷ்டியூர் சௌமிய நாராயண பெருமாள் கோவில் அருள் பாலிக்கும் சௌமிய நாராயண பெருமாளை தரிசனம் செய்து உங்கள் வேண்டுதலை மனமுருகி சொல்லி பிரார்த்தனை செய்ய வேண்டும். தரிசனம் முடிந்த பின் கோவில் தெப்பத்தில் நீங்கள் கொண்டு வந்த அகல் விளக்கில் தாமரை தண்டு திரி வைத்து நெய் ஊற்றி கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி விளக்கை ஏற்றி வையுங்கள். அங்கு பல பெண்கள் பக்தியுடன் விளக்கேற்றி வழிபட்டு கொண்டிருப்பார்கள். அவர்களிடம் சென்று உங்கள் வேண்டுதல் நிறைவேறியதா என்று மரியாதையுடன் கேளுங்கள். அவர்கள் ஆம் என்று கூறினால் உங்கள் வேண்டுதல் நிறைவேறிய விளக்கிலிருந்து ஒரு ஜோடி விளக்குகளை தர முடியுமா என்று பணிவுடன் கேளுங்கள். அவர்கள் சம்மதித்தால் அவர்கள் ஏற்றிய தீபம் தானாக அணையும் வரை காத்திருக்க வேண்டும். தீபம் குளிர்ந்த பின் ஒவ்வொரு விளக்கிற்குள்ளும் ஒரு 5 ரூபாய் நாணயத்தை காணிக்கையாக வைத்து அந்த விளக்குகளை பக்தியுடன் பெற்றுக்கொள்ளுங்கள். பின்னர் உங்கள் வேண்டுதலை மனதில் சொல்லி ஒரு விளக்கின் மேல் மற்றொரு விளக்கை நேராக வைத்து நீங்கள் கொண்டு வந்த மஞ்சள் துணியில் வைத்து முடிச்சாக கட்டி அதனை டப்பாவில் பாதுகாப்பாக வைத்து பையில் எடுத்துச் செல்லுங்கள். அதன் பின் நேராக வீட்டிற்கு திரும்ப வேண்டும். வழியில் வேறு எந்த கோவில்களுக்கும் செல்லாமல் அந்த புனித விளக்கை பாதுகாப்பாக வீட்டிற்கு கொண்டு வந்து வழிபாடு தொடர வேண்டும். நீங்கள் வீட்டிற்கு கொண்டு வந்த அந்த புனித விளக்கை உங்கள் இல்லத்தில் சௌமிய நாராயண பெருமாளே எழுந்தருளியுள்ளார் என்ற நம்பிக்கையோடு தினமும் பயபக்தியுடன் வழிபட வேண்டும். தினசரி பூஜை செய்யும் போது அந்த விளக்குகள் வைக்கப்பட்டுள்ள டப்பாவை திறந்து வைத்து விளக்குகளை நோக்கி உங்கள் வேண்டுதல்களை மனமுருகச் சொல்லி பிரார்த்தனை செய்ய வேண்டும். பின்னர்
அதற்கு தீபம் தூபம் காட்டி வழிபடுங்கள். செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் அந்த விளக்கு முடிச்சிற்கு மல்லிகை பூக்களை சூட்டி சூடம், பத்தி மற்றும் சாம்பிராணி காட்டி சிறப்பாக பூஜை செய்ய வேண்டும். இவ்வாறு நீங்கள் தினமும் முறையாக இந்த வழிபாட்டை செய்து வந்தால் திருக்கோஷ்டியூர் சௌமிய நாராயண பெருமாள் கோவில் அருள் பாலிக்கும். சௌமிய நாராயண பெருமாளின் அருளால் உங்கள் வேண்டுதல்கள் விரைவில் நிறைவேறும். இந்த பூஜையை முறைப்படி செய்தால் மட்டுமே உங்கள் வேண்டுதல்கள் சிறப்பாக விரைவில் நடந்தேறும். உங்கள் தீவிரமான பிரார்த்தனையால் வேண்டுதல்கள் விரைவில் நிறைவேறினாலும் முடிச்சில் பாதுகாத்துள்ள அந்த புனித விளக்குகளை கோவிலில் மீண்டும் ஏற்றி வைக்கும் வரை இந்த பூஜை முறையை தொடர்ந்து செய்ய வேண்டும். விளக்கு வைக்கப்பட்டுள்ள டப்பாவை திறந்து உங்கள் வேண்டுதலை நிறைவேற்றி தந்த சௌமிய நாராயண பெருமாளுக்கு மனமார்ந்த நன்றி கூறி முன்கூறியபடி தீபம், தூபம், சாம்பிராணி காட்டி தினசரி வழிபாட்டை செய்ய வேண்டும். அடுத்து வரும் மாசி மகம் தெப்பத் திருவிழா நாளில் விளக்கு முடிச்சிற்கு சிறப்பாக பூஜை செய்து நல்ல நேரத்தில் அதை எடுத்து பையில் வைத்து கோவிலுக்கு கொண்டு செல்லுங்கள். நீங்கள் வேண்டுதல் வைத்து முடிந்து வைத்திருந்த காணிக்கையையும் மஞ்சள் முடிச்சுடன் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். மறுபடியும் புதிய வேண்டுதல்களை வைக்க விரும்பினால் முன்பு கூறியபடி தனியாக 11 புதிய அகல் விளக்குகளை எடுத்துச் செல்ல வேண்டும். கோவிலுக்கு சென்றவுடன் முதலில் திருக்கோஷ்டியூர் சௌமிய நாராயண பெருமாள் கோவில் அருள் பாலிக்கும் சௌமிய நாராயண பெருமாளை தரிசித்து உங்கள் வேண்டுதலை நிறைவேற்றி தந்ததற்கு நன்றி தெரிவிக்க வேண்டும். பின்னர் இந்த விளக்குகளை எடுத்து செல்லப்போகும் அடுத்த பக்தரின் வேண்டுதல்களும் விரைவில் நிறைவேற வேண்டும் என்று மனமுருகி வேண்டிக் கொள்ள வேண்டும். அதன்பின் நீங்கள் புதிய வேண்டுதல்களை வைக்க இருப்பின் அவற்றையும் பக்தியுடன் பெருமாளிடம் சமர்ப்பிக்க வேண்டும். அதன் பின்பு தெப்பத்தில் முதலில் உங்கள் வேண்டுதல் நிறைவேறிய அந்த 2 விளக்குகளை மட்டும் ஏற்றி வைத்து வழிபடுங்கள். சௌமிய நாராயணர் யாருக்கு உங்கள் விளக்குகள் சென்றடைய வேண்டும் என்று கருதுகிறாரோ அந்த பக்தர் தானாகவே வந்து உங்களிடம் கேட்டு பெற்றுக்கொள்வார். அவரிடம் வேண்டுதல் நிறைவேறிய விளக்குகளை வழங்கி அதன் பின்னர் நீங்கள் கொண்டு வந்த புதிய அகல் விளக்குகளை ஏற்றி வைத்து உங்கள் புதிய வேண்டுதல்களை சொல்லி வழிபடுங்கள். பின்னர் அங்கு ஏற்கனவே வேண்டுதல் நிறைவேறிய ஒருவரிடமிருந்து ஒரு ஜோடி விளக்குகளை பெற்றுக்கொண்டு வீட்டிற்கு கொண்டு வந்து முன்கூறிய பூஜை முறையை மீண்டும் தொடர வேண்டும். திருக்கோஷ்டியூரில் அருள் பாலிக்கும் சௌமிய நாராயணர் பெருமாளின் விளக்கு பிரார்த்தனை என்பது பக்தர்களின் விருப்பங்களை மட்டும் நிறைவேற்றும் ஒரு வேண்டுதல் மட்டுமல்ல, அதுவே நாராயணரின் விருப்பமும் ஆகும். இவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த வழிபாட்டை குறிப்பிட்ட திருவிழா நாட்களில் சிலரால் வந்து செய்ய முடியாமல் இருந்தாலும் கவலைப்பட தேவையில்லை. வருடத்தில் ஏதாவது ஒரு சனிக்கிழமையில் கோவிலுக்கு வந்து மேலே கூறிய முறையின்படி 11 அகல் விளக்குகளை ஏற்றி வழிபாடு செய்து கோவில் குருக்கள் மூலம் வேண்டுதல் நிறைவேறிய விளக்குகளை பெற்று சென்று வீட்டில் பூஜை செய்து வழிபடலாம். சௌமிய நாராயண பெருமாளின் அருள் மாசி மகம் நாளில் மட்டுமே கிடைப்பதல்ல. அவரின் கருணையும் அருளும் நாம் விடும் ஒவ்வொரு மூச்சிலும் நிறைந்திருக்கிறது. எப்போது சென்று வழிபடுகிறோம் என்பதிலல்ல, எவ்வளவு நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் வழிபடுகிறோம் என்பதில்தான் அவரது அருள் நமக்கு கிட்டும். இந்த உண்மையை மனதில் நிறுத்திக் கொண்டு இந்த ஆன்மீக பதிவை நிறைவு செய்கிறோம். மீண்டும் ஒரு நல்ல ஆன்மீக பதிவில் சந்திப்போம். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு.